விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நேராக பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுவாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். என்னாலே எல்லாம் செய்ய முடியும், ஆனாலும் ஏன் நல்ல காலங்கள் மட்டும் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது? இந்த ஒரு கேள்விகள் தான் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் நல்ல மனதோடு இருக்கிறேன், எல்லாருக்கும் உதவி குணங்களையும் நான் செய்து கொண்டும் தான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் நினைத்த காரியங்கள் ஏன் தள்ளி போய்கொண்டும் தாமதங்களையும் தேவையில்லாத ஒரு தடைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் அதிக தடவைகள் நிச்சயமாகவே கேட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை வேகமாக உயர்வதற்கான பாதையாக இருக்காது. பொறுமை, அதாவது எடுத்தவுடனே உச்சைக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவிதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கைக்குள்ள கடந்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல நிலைத்தன்மையான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அது ஆழமான மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஒரு பாதைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு முடிவும் ஒரு சோதனைக்கு பிறகுதான் பலன் கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொள்வது இனிமேல் நன்மைகளை தேடி கொடுக்கும். அதனாலேயே தான் உங்களுடைய நல்ல காலங்கள் என்பது தாமதமாகிக் கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அது வந்துவிட்டால் அது நிலைத்ததாகவே மட்டுமே தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நல்ல காலங்கள் வருவதற்கு நீண்ட காலங்கள் எடுத்துக்கொள்ளும். அதுதான் இப்பொழுதும் செய்து கொண்டும் இருக்கிறது. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லையா? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கவில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக வந்தது என்று தான் நான் கூறுவேன். ஏன் தெரியுமா? இன்னமும் இருக்கிறது, அதை நீங்கள் தான் பயன்படுத்தணும். ஆனால் அதனை முழுமையாக உங்களால் பயன்படுத்த முடியாமல் போனது ஒரு முக்கியமான ஒரு காரணத்தால். உங்களுடைய உள்ளுணர்ச்சியும் உங்களுடன் இருக்கக்கூடிய சந்தேக குணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேக குணங்கள் தான். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உறவுகளும் சில வாய்ப்புகளும் உங்களை விட்டு தானாகவே கை நழுவி போயிருக்கும். எந்த ஒரு செயலை, எந்த ஒரு உறவுகள் புதிதாகவும் எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும் கூட அதை அதிக அளவில் நீங்கள் சந்தேகப்படுவீர்கள். அப்படி சந்தேகப்படக்கூடிய குணங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தவுடனே அதில் இருக்கும் அபாயத்தையும் பார்க்கிறீர்கள். அதனாலேயே நீங்கள் ஒரு படி பின்வாங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது இருக்கவும் ஆரம்பித்தீர்கள். அந்த ஒரு தயக்கங்கள் தான் பல வாய்ப்புகளை உடைய கைகளில் இருந்து வழுக்க விட்டதாகவே இன்னும் இருந்து கொண்டும் இருக்கும். நீங்க செய்த ஒரு தவறு, அது ஒருவரை அளவுக்கு அதிகமாக நம்பியதாக இருக்கலாம். அந்த நம்பிக்கை ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளாக கூட நிச்சயமாகவே மாறியிருக்கலாம். அது பண இழப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு கையில் இருந்து போனதாக கூட இருக்கலாம். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களை மிகவும் எச்சரிக்கையானவராகவே மாற்றி போட்டிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேலாவது எந்த ஒரு நபரிடம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு கவனமாக இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கும் காரணங்கள் உங்களுடைய நேர்மைகள் தான். நீங்கள் மனதில் இருப்பதை நேராக சொல்லக்கூடிய ஒரு நபர்கள், ஆனால் அது மற்றவர்களுக்கு பிடிக்காது. எல்லாரும் அந்த நேர்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் மிக உண்மை. சிலர் அதை ஈகோவாக எடுத்துக்கொண்டு உங்களிடம் இருந்து விலகிவிட்டார்கள். அதனாலேயே தான் நீங்கள் நான் தவறா என்று உங்களை நீங்கள் கேள்வி கேட்ட ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமாம்? அவர்கள் உங்களுடைய அமைதியை பார்த்து உங்களை எளிதாகவே எடுத்துக்கொண்ட நபர்கள் தான். உங்களுடைய ஆழமான தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் உங்கள் மீது தவறான ஒரு கருத்துக்களை திணித்தவர்களும் அவர்களுமாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். அப்படி திணித்த நபர்கள் தான் இன்னும் பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் உங்களை வலிமையை அறியாத ஒரு நபர்களாகவே இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். பணம் ஏன் உங்களுக்கு அதிகமாக செலவாகிறது என்று தெரியுமா? நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வைத்து முடிவு எடுப்பதால் மட்டுமே தான் பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக செலவு என்பதை தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. யாராவது கேட்டால் உடனே உதவுவது, தேவையில்லாத விஷயங்களிலும் செலவழிப்பது, உடைய மூக்கையும் நுழைப்பது, உடைய நேரத்தையும் தேவையில்லாமல் அவர்களிடம் கொண்டு போய் கொடுப்பது, இவைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம், உடைய நேரங்கள், உடைய மதிப்பு எல்லாத்தையும் தங்காமல் போக வைத்ததற்கான முக்கியமான ஒரு காரணங்களாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் புரிதல் இல்லாமையும் சொல்லப்படாத உணர்ச்சிகளும் தான் உடைய குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்தது.
நீங்கள் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு பேசாமல் இருப்பதால் அவர்கள் உங்களை தவறாகவே புரிந்து கொள்கிறார்கள். இந்த இடைவெளி தான் பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. பண இழப்பை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலில் உங்களுடைய முடிவுகளை உணர்ச்சிக்கு பதிலாக திட்டமிடலுடன் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுத்தால் மட்டுமே தான் இனிமேல் நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இரண்டாவது, யாரையும் உடனே நம்பி பண விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. மூன்றாவதாக, உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். எதற்காக செலவழிக்கிறோம், எந்த விஷயத்துக்காக செலவழிக்கிறோம், இந்த ஒரு செலவு முக்கியம் தானா என்று நீங்கள் எல்லாத்தையும் யோசித்து செலவழித்தால் மட்டுமே தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது முக்கியமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கிவிடும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாக மாற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். அந்த மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தைரியமாகவே இருந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகள் என்பதை இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இனிமேல் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுக்குள்ள நல்ல ஒரு காலத்தை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கும். நல்ல காலங்கள் தொடங்கும் பொழுது அது பெரிய ஒரு சத்தமாக வராது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அமைதியான மாற்றங்களை உருவாக்கும் பொழுது மட்டுமே தான் எல்லாமே நல்லதாகவே நடக்கிறது. சின்ன சின்ன வெற்றிகள் கூட இனிமேல் ஆரம்பமாக்கி அது நல்ல முடிவுகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நுழைய போகிறார். அவர் உங்களுடைய திறமையை கவனித்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தேடி கொடுப்பார். ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு தொழில் தொடர்பான ஒரு இணைப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள், அவர்களும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நட்பு வட்டாரத்தில் இருந்த நய வஞ்சகரும் பொய்யான முகமூடி அணிந்த துரோகிகளும் உங்களுடைய தற்போதைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாகவே ஓடிவிடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாடிவிடுவார்கள். என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்வில் நுழையும் புதிய நண்பர்களும் எஞ்சி இருக்கக்கூடிய உண்மையான பழைய நண்பர்களும் உங்களுக்கு பெரிய ஒரு தூணாகவும் பக்கப்பலமாகவும் இனிமேல் மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். முகத்திற்கு நீரை சிரித்து பேசிவிட்டு பின்னால் குறிப்பறித்த ஒரு காலங்கள் என்பது மாறி உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய உன்னதமான மனிதர்களின் நட்பு உங்களுக்கு இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். தொழிலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகள் தேவைப்பட்டால் அவர்கள் முதல் ஆளாக வந்து நின்று உங்களை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார்கள். நண்பர்கள் இனிமேல் உங்களுக்கு பகையாக இருக்க மாட்டார்கள், பாக்கியமாகவே மட்டுமே தான் மாறுவார்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்து எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரு நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயங்களில் அலட்சியமின்றி நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களும் இனிமேல் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். கலைத்துறையில் முயற்சிகள் என்பது நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அந்த முயற்சிகளில் இப்பொழுது நன்மைகள் என்பது தானாகவே கிடைத்துவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் என்பது இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் என்பது தானாகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும்.
விலகி நின்றவர்கள் கூட விரும்பி உங்களை வந்து தேடி ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட பயணங்கள் இப்பொழுது தள்ளி போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மாறிவிட்டது. தியானங்கள் செய்வதன் மூலம் மன அமைதி என்பதை உங்களால் பெற முடியும். அந்த மன அமைதியால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றப்படும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார்கள். நண்பர்கள் இனிமேல் உங்களுக்கு பகையாக இருக்க மாட்டார்கள். பாக்கியமாகவே மட்டுமே தான் மாறுவார்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்து எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரு நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயங்களில் அலட்சியமின்றி நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களும் இனிமேல் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். கலைத்துறையில் முயற்சிகள் என்பது நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அந்த முயற்சிகளில் இப்பொழுது நன்மைகள் என்பது தானாகவே கிடைத்துவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் என்பது இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் என்பது தானாக